ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருமே சற்று முன் கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. ஹிந்தி ஊடகங்களில் ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகிட்டு இருக்குங்க. சோசியல் மீடியாவே என்ன சொல்கிறது, கதி கலங்கி போயிருக்கு என்றே சொல்லலாம். கண்ணீரில் மூழ்கிய எம்எஸ் தோனி சிஎஸ்கே வீரர் திடீர் மரணமாக என்ன நடந்தது, அந்த செய்தியை நம்ம மிக விரைவாக பார்க்கலாம். ஓகேவா? அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இந்த ஓடிஐ சீரிஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா? 3 போட்டி கொண்ட ஓடிஐ சீரிஸில் இந்தியா 2 வின் பண்ணி அந்த சீரிஸை பீட் பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் ரோஹித் சர்மா 2வது ஓடிஐ மேட்ச்சில் ஒரு 1000 மேட்சுக்கு பிறகு கம்பேக் பண்ணியிருக்காரு. ஓகேவா? 1000 நாட்களுக்கு பிறகு கம்பேக் பண்ணியிருக்காரு. சாரி, வேறு லெவல் அதிரடி சதம் அடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மிரண்டுட்டாங்க, அரண்டுட்டாங்க. ஃபெப் 19 ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது. ஓகேவா? இவர் ஃபார்முக்கு வர்றது மிகப்பெரிய இம்பார்ட்டனுங்க. ஏன்னா ஒரு கேப்டன், ஒரு ராஜா முன்னாடி சண்டை செஞ்சால் தான் டீமில் இருக்கும் சக பிளேயர்களும் வேறு லெவலில் வார் பண்ணுவாங்க. பட் கரெக்டான நேரத்தில் நச்சுன்னு நறுக்குன்னு நம்ம ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்திருக்காரு. இந்த குட் நியூஸை நான் பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா அடுத்து சொல்ல போகிறதாங்க மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி. மருத்துவமனையில் கை விரிச்சிருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது ரொம்ப அவர் ஸ்பீடாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கணும், ஆனால் லேட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி ஊடகங்களில் ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்கு. ஒட்டுமொத்த கிரிக்கெட் வீரர்கள் கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. இளம் வீரருங்க, 23 வயது கூட ஆகலை. ஓகேவா? இளம் வீரர் அண்ட் சிஎஸ்கேவோட ஒரு முதுகெலும்பு. ஓகேவா? இந்த வருடம் கூட அவர் ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. அவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டி விட்டார், அதாவது ஹோமா ஸ்டேஜுக்கு தாண்டி உள்ளார் என்றும் சோசியல் மீடியாவில் ஒரு அதிர்ச்சியான செய்தி போய்கிட்டு இருக்கு. ஓகே, அப்படி என்ன நடந்ததுன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி பாகிஸ்தான் வர்சஸ் அண்ட் நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த சீரீஸில் ஒரு மேட்ச்சில் நேற்று நடந்த மேட்ச் தான் நினைக்கிறேன். அண்டு நியூசிலாந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 4 லைனில் ராஜின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பேட்ஸ்மேன், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஃபுல் ஷாட் அடித்தாருங்க லெக்கில். வேற லெவல் அடி. ஓகேவா? பேட்டை வேற லெவல் ஸ்பீடில் திருப்பினார். அந்த பால் பேட்டில் பட்டவுனையே கண்ணு மிக்கும் நேரத்தில்ங்க விருன்னு போச்சு ஷார்ட் கன் வேகத்தில். ராச்சின் ரவீந்திராவுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. பகலிரவு ஆட்டம் கூட. ஓகேவா? அதனால் அவருக்கு பால் வந்த டைரக்ஷன் தெரியல. மின்னல் வேகத்தில் கேட்ச் பிடிக்கிறேன்னு போய் விட்டுட்டாருங்க. அதாவது ஃபோக்கஸை கம்ப்ளீட்டாக விட்டார். பால் நகேர்னு, அதாவது நம்ம பொட்டு வைப்போம் இல்லையா, அந்த இடத்துலையே அடிச்சிருச்சுங்க. அடிச்சு ரத்தம் பொல 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 பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க அசால்ட்டாக நினச்சி, ஏன்னா பாகிஸ்தான் நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டக்கு 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 டக்குன்னு எமர்ஜென்சியெல்லாம் இல்லை. ஓகேவா? என்ன சொல்கிறது, பிசியோதெரப்பி ஓடி அவர் மண்டையில் என்னங்க சொல்கிறது, அந்த ஐஸ் பாரம் வச்சு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் ரத்தம் அதுக்குள்ளேயும் கொட்டுன்னு கொட்டிருச்சு. மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. கேர் ஆகி விழுந்துட்டார். ஓகேவா? அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் போகும்போதே கேர் ஆகி விழுந்திருக்காரு. மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. தலையில் ஸ்கேன் எடுக்கப்பட்டிருக்குங்க. உங்களுக்கே தெரியும், துணூறு வைக்கிற இடம் தான் மெயின், அதுதான் உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. அந்த நாடியில் அடித்து அவர் ரெக்கவர் எந்திரிக்கவே இல்லையாம்மா இதுவரை. அதாவது ஹோமா நிலைக்கு போய்விட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. ரத்தமும் அதிக லெவலில் போயிருச்சு. பிளட் டொனேட் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அவருக்கு வேறவங்க பிளட் ஏறிக்கிட்டு இருக்குங்க. இந்த சூழல் இன்னும் அவர் கண்முழிக்கவே இல்லையாமா. மூல நரம்பை மிகப்பெரிய லெவலில் தாக்கியிருக்காமா. செயற்கை சுவாசம் தான் கொடுக்கப்பட்டிருக்காமா. ஓகேவா? இந்த நிலையில் ராச்சின் ரவீந்திரா மீண்டு வருவது மிகப்பெரிய கடினம் என்று டாக்டர்கள் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறதாகவும், இந்த செய்தியை அறிந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் வீரர்கள் கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. குறிப்பாக அவரோட இந்த நிகழ்வு சென்னை அணிக்கு தான் மிகப்பெரிய பிளவு என்றே சொல்லாங்க. காரணம் என்னென்னா, அவரை தான் நம்பியிருக்காங்க இந்த வருடம் ஐபிஎல். ஓகேவா? ட்ரேடில் அவரை 2வது பிளேயரை எடுத்தாங்க, ராச்சின் ரவீந்திராவை. இந்த சூழலில் எம்எஸ் தோனி அவரை பார்க்க சென்றுள்ளதாகவும், இதை பார்க்கும்போது ரொம்ப அவரோட உடல்நிலை கிரிட்டிக்கல் ஆகிவிட்டதா அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் சில பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு ஊடகங்களில்.